ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான பிசிபேலா பாத், கர்நாடகா ஸ்டைல் ரெசிபி. நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல் சாம்பார் சாதம் மாதிரியான ஒரு சிமிலரான ரெசிபிங்க. பட் மசாலா வேறு சாம்பார் சாதத்துக்கான மசாலா வேறு. இந்த பிசிபேலா பாத்துக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான மசாலா பொடி ரெடி பண்ணி செய்யணும். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பிசிபேலா பாத்துக்கு சைட் டிஷ்ஷாக நல்ல தயிர் பச்சடி, நல்ல மொறுன்னு அப்பளம் அல்லது வடை வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட பிசிபேலா பாத் மேலே நல்ல மொறுன்னு பூந்தியை தூவி விட்டு சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்குங்க. நாங்கள் அடிக்கடி மைசூர் ட்ராவல் பண்ணுவோம். மைசூரில் இந்த பிசிபேலா பாத் ரொம்ப ஒரு ஃபெமிலியரான டிஷ்ஷு. உடுப்பி ஹோட்டல்ஸ்லலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் ரசித்து கற்றுக்கிட்ட அந்த ரெசிப்பியை உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான், ஈஸியாகவும் பண்ணிடலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம மசாலா பொடி ரெடி பண்ணிடலாங்க. பிசிபேலா பாத்துக்கான மசாலா பொடிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அது என்னென்னு பார்த்துடலாம். இங்கே ஒரு 1/4 கப் அளவுக்கு வர கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட உளுந்தம்பருப்பு ஒரு 1½ டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு 1½ டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம். இங்கே கட்டி பெருங்காயம் கிரானுல்ஸாக இருக்கிறத எடுத்துருக்கிறேன். பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு. அடுத்ததாக ஒரு 4-5 பீஸ் கிராம்பு, 3 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் கசகசா, கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் மிளகா 2 வெரைட்டியாக எடுத்து வச்சுருக்குறேங்க. நல்ல காஞ்ச மிளகா ஒரு 7-8, கலருக்கு வேண்டி காஷ்மீரி மிளகாய் ஒரு 5-6 எடுத்துருக்கிறேன். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். கொப்பரை தேங்காய் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. கொப்பரை தேங்காய் இல்லைன்னா நல்ல தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. அப்புறம் அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடிச்சுக்கணும். இப்போ இங்கே ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அது சூடானதுக்கப்புறம் பருப்பு வகைகளை ஃபஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். 1½ டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1½ டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்தாச்சு. இதை நல்லா வறுத்து விட்டுறலாங்க. பருப்பு வறுப்படுறதுக்கு லேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டாக இந்த பருப்புகளை போட்டு நம்ம வறுத்தரலாம். நல்லா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பொறுமையாக வறுத்து விடுங்க. கரிஞ்சிடக்கூடாது, பட் நல்லா வறுப்பட்டு வாசனை வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வறுத்து விடணும். பாருங்கள், நல்ல கலர் மாறிடுச்சு, நல்ல ஓரளவுக்கு வறுப்பட்டுருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு தட்டில் போட்டு விட்டுறலாம். அது கொஞ்சம் நேரம் ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ அடுத்தது அதே பேனை ஸ்டவ்வில் வச்சு ஒரு 1/4 கப் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு பெப்பர், அடுத்ததாக 1 டீஸ்பூன் வெந்தயம் நல்லா வறுத்து விட்டுறலாங்க. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வாசனை வரணும். ஸோ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கரிஞ்சிராமல் வறுத்து எடுத்துக்கோங்க. கரிஞ்சிருச்சுன்னா டேஸ்ட்டும் வாசனையும் மாறி போயிடும். ஸோ பொறுமையாக வறுத்தெடுங்க. நம்ம ஆல்ரெடி சூடான பேனில் தான் போட்டு விட்டுருக்குறோம். ஸோ அடுத்தடுத்து நம்ம ஸ்பைசஸ் வறுக்கும்போது அது சீக்கிரமாக வறுப்பட்டுரும். இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வறுப்பட்டுருச்சு. அதை எடுத்து அதே தட்டில் போட்டாச்சு. அடுத்தது எள்ளு போட்டு விட்டுறலாம். இங்கே பேன் நல்லா சூடாக இருக்குங்க. ஸோ போட்ட உடனே பொரிய ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். ஸ்டவ்வை கண்டிப்பாக சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்தது அந்த பெருங்காயமும் போட்டு நல்லா ஒரு 10 செகண்ட் வறுத்து விட்டுட்டு அதையும் அந்த தட்டில் போட்டு விட்டுருங்க. அடுத்தது இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வறுத்தரலாங்க. ஒரு 4-5 கிராம்பு, 3 ஏலக்காய். ஏலக்காய் ஒரு இனிப்பு வாசனை கொடுக்கும். ஸ்பைசியான டிஷ்ஷஸ்க்கு ஏலக்காய் சேர்க்கிறது ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காமல் போகும். பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லை கம்மி பண்ணியும் போடலாம். அது உங்கள் விருப்பம். நான் இங்கே ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துருக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்தாச்சு. 2 பட்டையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுறலாங்க. இதே பேனில் நம்ம இதுக்கு முன்னாடி நிறையா ஸ்பைசஸ் வறுத்துட்டோம். ஸோ பேன் நல்லா சூடாக இருக்கும். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் குயிக்காக வறுப்பட்டுரும். ஸோ ஒரு 30 செகண்ட் வறுத்து விட்டாவே போதும், நல்லா வறுப்பட்டுரும். இப்போ இதை எடுத்து அந்த தட்டில் போட்டு விட்டுறலாம். அடுத்தது கருவேப்பிலை வறுத்து விட்டுறலாங்க. அதாவது கருவேப்பிலை பொடிக்கிற பக்குவம் வர வரைக்கும் வறுத்துக்கணும். அந்த ஈரப்பதமெல்லாம் போய் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுறலாம். பாருங்கள், கருவேப்பிலை நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து அந்த தட்டில் போட்டு விட்டுறலாம். மற்ற ஸ்பைசஸ் எல்லாம் வறுத்து ஆற போட்டிருக்கிறோம். அதுலேயே இந்த கருவேப்பிலையும் போட்டு விட்டுட்டு மிளகாவை வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல ஒரு 7-8 காரமான வரமிளகா, ஒரு 5-6 காஷ்மீரி சில்லி அந்த கலருக்கு வேண்டி எல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம்.
இங்கே எல்லா பொருட்களுமே நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட்டு தாங்க பண்ணிக்கிறோம், எண்ணெய் விட்டு வறுக்க வேண்டாம். ஏன்னா இந்த பொடியை நம்ம நல்லா பொடிச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணலாம். ஒரு 2-3 மாதம் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். அதாவது பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு எப்போ வேணாலும் டக்குன்னு பிசிபேலாபாத் பண்ணிடலாம். அடுத்தது தேங்காவை வறுத்து எடுத்துடலாங்க. நான் இங்கே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காவை பேனில் போட்டு விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். நான் இங்கே சேர்த்துருக்கிறது ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல், பட்டு கொப்பரை தேங்காய் துருவல் தான் பெஸ்ட்டு இந்த பிசிபேலாபாத் பவுட்ரு பண்ணுறக்கு. சப்போஸ் கொப்பரை தேங்காய் இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான தேங்காவை நம்ம நல்லா வறுத்துக்கணும், நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடணும். அந்த ஈரப்பதம் இல்லாமல் வறுத்துட்டு நம்ம பொடிச்செடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே ஃப்ரெஷ்ஷான தேங்காவை நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கிறேன். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வறுத்து எடுத்ததில் அந்த தேங்காயில் இருக்க ஈரப்பதமெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக இருக்குது, ஈரப்பதம்லாம் இல்லை. இப்போ நம்ம இதை எடுத்து அந்த வறுத்த ஸ்பைசஸோடு போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கணும். ஸோ கமகமன்னு வாசனையோட ஃப்ரெஷ்ஷான பிசிபேலாபாத் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம தேவையான அளவு எடுத்து நம்ம பிசிபேலாபாத் பண்ணிடலாம். ஸோ இங்கே நல்ல பிசிபேலாபாத் பவுடர் ரெடியாக இருக்குங்க. அடுத்தது நம்ம பிசிபேலாபாத் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இங்கே ஒரு பவுலில் நான் அரிசி அளந்து எடுத்துக்கிறேங்க. நான் இங்கே யூஸ் பண்ணுறது பார்பாயில்டு பொன்னி ரைஸ். நான் டெய்லி சாதம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அரிசி எடுத்துருக்கிறேன். பச்சரிசிலையும் செய்யலாம், சிங்கிள் ஸ்டீமர் ரைஸ்லையும் செய்யலாம், அதெல்லாம் நம்ம விருப்பம். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்து நல்லா தண்ணி விட்டு ஒரு 2-3 வாட்டி அலசி கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ கழுவுனா அரிசி பருப்பு குக்கரில் சேர்த்தாச்சு. அடுத்தது ரைஸ் வேக வைக்கிறதுக்கு தண்ணி. நம்ம இங்கே 1 கப்பு ரைஸு 1/2 கப்பு பருப்பு சேர்த்துருந்தோம். ஸோ மொத்தமாக நான் இங்கே ஒரு 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். பர்ஃபெக்டாக நல்லா ரைஸு பருப்பு வெந்து குழஞ்சி வரும். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு, 3.5 கப்பு தண்ணி சேர்த்துருக்குறோம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு விட்டு வெயிட்டு வச்சு விட்டு ஒரு 3-4 விசிலுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துருவோங்க. பர்ஃபெக்டாக ரைஸு பருப்பு எல்லாம் நல்லா வெந்துடும். ஸோ நல்லா அந்த விசிலெல்லாம் வந்து ஸ்டீம் ப்ரெஷர்லாம் தீர்ற அந்த டைம் கேப்பில் நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணிடலாங்க. அடுத்தது புளிக்கரைசல். இங்கே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்குறேங்க. இந்த சைஸுக்கு அந்த கொட்டை நாரெல்லாம் எடுத்து அழுத்தி பிடிச்சி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்குறேன். அதை நல்லா ஊற வச்சு பிசைஞ்சு நம்ம புளிக்கரைசல் எடுத்து வச்சாச்சு. ஸோ புளிக்கரைசல் இங்கே ரெடியாக இருக்குது. இது போக நம்ம தக்காளியும் சேர்க்கிறோம். ஸோ அதனால இந்த அளவுக்கு புளி சேர்த்தா போதும். அடுத்தது காய்கறிகள் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. பிசிபேலாபாத்துக்கு காய்கறிகள் சேர்த்தும் பண்ணலாம், சேர்க்காமலும் பண்ணலாம். பட்டு காய்கறிகள் சேர்க்கறது நல்ல ஆப்ஷன், ஹெல்த்தியான ஆப்ஷன். நான் இங்கே காய்கறிகள் சேர்த்து தான் செய்கிறேன். அது என்னென்ன காய்கறிகள்னால் 1 கப் அளவுக்கு பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கேரட், அப்புறம் பச்சை பட்டாணி எடுத்துருக்கிறேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. நல்ல ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணியாச்சு. ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதுதான் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகள். ஸோ காய்கறிகள் சேர்த்தும் பண்ணலாம், சேர்க்காமலும் பண்ணலாம். வெறும் வெங்காயம் தக்காளி மட்டுமே சேர்த்தும் பண்ணலாம். இப்போ இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சுங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த பிசிபேலாபாத் நெய் விட்டு தாளித்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இங்கே நெய் சேர்த்தாச்சு. இதில் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு பொரிய விட்டுறலாம். 1 டீஸ்பூன் கடுகு, கூடவே 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம மிளகாய் சேர்த்துடலாங்க. ஒரு 2 வரமிளகாய் உடச்சி சேர்த்தாச்சு. கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. அடுத்ததாக வேர்க்கடலை. நான் இங்கே வறுத்த வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா வறுத்து விட்டுருவோம். இப்போ ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே மசாலா பொடியில் பெருங்காயப்பொடி சேர்த்துருக்குறோம். பட் இருந்தாலும் தாளிக்கிறப்ப போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு 2 சிட்டிகை சேர்த்தாச்சு. அடுத்தது வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம், அது நம்ம விருப்பம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கிறேன். பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம காய்கறிகள் எல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். 1 கப் அளவுக்கு பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு,
பொடியாக நறுக்குன தக்காளி, கூடவே பச்சை பட்டாணி. நான் இங்கே சேர்க்கிறது ஃப்ரெஷ் பீஸு. இதை காஞ்ச பட்டாணினா ஊற வச்சுட்டு சேர்க்கணும். நான் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷான பீஸ் தான் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. இந்த காய்கறிகள் எல்லாம் குயிக்காக வதங்கி வரக்கு நம்ம உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து விட்டுறலாம். நான் இங்கே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ நம்ம தண்ணி விட்டு வேக வைக்கணும் இந்த காய்கறிகளை. ஸோ நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நான் இங்கே ஒரு கப்பு தண்ணி விட்டு பாத்திரத்துக்கான மூடி எடுத்து போட்டு வேகறதுக்கு விடுறேன். ஒரு 7-8 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டுங்க. அதாவது இந்த காய்கறிகள் எல்லாம் ஒரு 75% வெந்துடணும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற புளித்தண்ணி சேர்த்துடலாம். புளித்தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கிறதுக்கு விடுவோம். மறுபடியும் அந்த மூடியை போட்டு விட்டுறலாம். நல்லா கொதித்து வரட்டும். அந்த புளித்தண்ணியோட பச்சை வாசனை போகணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து புளித்தண்ணியோட பச்சை வாசனை போயிருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் மசாலா பொடியை ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற பிசிபேலாபாத் பவுடரில் இருந்து நல்லா ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன், நல்லா ஒரு ஃபுல் ஸ்பூனுக்கு அளந்து சேர்த்துக்காங்க. ஒரு 2.5 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே போட்டாச்சு. நல்லா கலந்து விட்டுருவோம். மசாலா பவுடர் சேர்த்த உடனே கொஞ்சம் கெட்டிப்படும். ஸோ நல்லா தண்ணி விட்டு கலந்துக்கலாங்க. ஏன்னா இது நம்ம நல்ல குழம்பு பக்குவத்துக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். நான் இங்கே ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு அகைன் அந்த மூடியை போட்டு விட்டு நல்லா கொதிக்கிறதுக்கு விடுவோம். நல்லா இந்த காய்கறிகள் இந்த பொடியோடு சேர்ந்து கொதித்து நல்லா குழம்பு பக்குவத்துக்கு இப்படி வரணும். பாருங்கள், கொதித்து ரெடி ஆயிருச்சு. இங்கே நம்ம அரிசியும் பருப்பும் ஒன்றா கலந்து குக்கரில் வேக வச்சுருந்தோம். அதுவும் நல்லா அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போய் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ இதில் தாளிப்போட காய்கறிகள் மசாலா பொடியெல்லாம் சேர்த்து வேக வச்சுருந்த அந்த காய்கறிகள் கலவையை சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ காய்கறிகளோடு சேர்ந்து இந்த அரிசி பருப்பெல்லாம் இன்னொரு 2-3 நிமிஷத்துக்கு வெந்து வரணும். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே காய்கறிகள் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்குறோம், அதை ஞாபகம் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இப்போ ஃபைனலாக ஒரு தாளிப்பு சேர்க்கணும். அதாவது நெய்யில் முந்திரி பருப்பு தாளித்து போடணும். ஸோ இங்கே ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டு உருக்கி அதில் ஒரு 10-12 முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம், அது நம்ம விருப்பம். இந்த முந்திரி பருப்பு நெய்யில் சேர்த்து விட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கணுங்க. நல்லா செவக்க வறுத்தெடுத்துக்கணும். சைமல்டேனியஸாக இன்னொரு அடுப்பில் நம்மளுக்கு பிசிபேலாபாத்தும் வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. ஒரு கைப்பிடி பொடியான இருக்கிற கொத்தமல்லி இலையை தூவி விட்டுட்டு நெய்யில் வறுத்துட்ருக்கிற இந்த முந்திரி பருப்பை அப்படியே நெய்யோடு சேர்த்து அந்த பிசிபேலாபாத் மேலே போட்டு விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க, சுட சுட சுவையான பிசிபேலாபாத் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். அதாவது கொஞ்சம் இப்படி கொலன்னு இருக்கும்போதே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா ஆற கெட்டிப்படும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா சுட சுட எடுத்து பரிமாறுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதாவது இந்த பிசிபேலாபாத் சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்குங்க. அது நல்ல சுட சுட பிசிபேலாபாத் பரிமாறி தொட்டுக்கிறதுக்கு கூட நல்ல சைடு தயிர் பச்சடியும் பருப்பு வடையும் வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்குங்க. அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சஜஷனாக சொல்கிறேன். நல்ல இந்த பிசிபேலாபாத் மேலே மொறுன்னு பூந்தியை தூவி விட்டு சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்குங்க. பிசிபேலாபாத் ஒரு சிம்பிளான ரெசிபி தான். அந்த பொடி மட்டும் நம்ம ரெடியாக செஞ்சு வச்சுக்கிட்டா டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஏன்னா இங்கே அரிசி பருப்பு காய்கறிகள் எல்லாமே சேர்ந்துருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.